வெல்கம் பேக் டு our சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே மார்னிங் எழுந்தது கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ டைம் வந்து 8:30 கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை ரவை பிரியாணி வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இது ரெசிபி வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ நல்லா வந்து எண்ணெய் சூடானதும் ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஒரு ஜாதிபத்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பல்லாரி வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய். ஸோ கொஞ்சம் வெந்ததும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான், ஒரு 1.5 தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்கிட்ட புதினா இலை இல்லை அப்படின்றதுனால கொத்தமல்லி இலை மட்டும்தான் சேர்த்துருந்தேன். ஸோ சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம பிரியாணி வந்து எந்த ஸ்டைலில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், ஒரு ஸ்டெப் கூட சேஞ்ச் பண்ணாமல். ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் உங்களோட ஆப்ஷன் தான், வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், கேரட்டும் பீன்ஸும் அது மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. குக் ஆனதும் காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நான் பாப்பாவுக்கு இதான் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 25 கிராம் கர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ நான் காமிக்கிற இந்த கிளாஸில், ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் ரவை வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு கிளாஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அந்த கோதுமை ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1:2 அப்படின்ற இதில் ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு விசில் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து தம் அடிச்சு விட்டுருங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து நீ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தக்காளி தொக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பிளான் வந்து தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தக்காளி சாதம் அப்படி பண்ணால் பிடிக்காது. இந்த மாதிரி சாதம் தனியாக, தக்காளி தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து தக்காளி தொக்கு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எக்கு வந்து பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். சைடில் அரிசியும் ஊற போட்டாச்சு. நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு முட்டை மசாலா பண்ணுவேன். ஸோ அதில் ஆனியன் மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்காது, பெரிய ப்ராசஸும் இல்லை. ஒரு 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு 2 பல்லாரி சேர்த்து கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அந்த பல்லாரிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மிளகாய், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா குக் ஆனதும் முட்டையை வந்து நல்லா 4 பக்கம் கீறி நான் வந்து சேர்த்துருவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா. ஸோ நிறைய ப்ராசஸும் கிடையாது. டேஸ்ட் வைஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இதில் ஆனியன் அதிகமாக வேணும், காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லன்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் மாதிரி திங்ஸ் வாங்கிட்டு வந்ததுனால க்ளீன் பண்ண முடியல. இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே இது வந்து பிஞ்சு வந்துடுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியல. மற்றபடி வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த மாதிரி பொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். வெளியில் வச்சோம் அப்படி தான் கொஞ்சம் வண்டு விழுந்துற மாதிரி ஆகுது. ஸோ எல்லா திங்ஸுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேக்காக வந்து எடுத்து க்ளீன் பண்ணுவேன்.
ஸோ நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் பொரியெல்லாம் வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற சோப்பு தான் அப்படியே வச்சு வாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெயிலில் வந்து காய வச்சாச்சு. எனக்கும் இந்த கண்ணாடி இதுக்கும் ஆகவே ஆகாது. சுத்தமாக எனக்கு 2 பேருக்கும் ராசியே இல்லை. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு டைமும் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததும் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விம்ஜெல் சேர்த்து நல்லா வந்து வெட் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. நல்லாயிருக்கும், க்ளீனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே முடிச்சுட்டு அப்படியே வெளியிலையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பர் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை.